எங்க கொடுத்து வச்சிருக்காங்க பார்ப்போம். நிக்காய்ங்கிறது எப்படி பிராண்ட் எப்படி எந்த கண்ணாடி போல இது எல்லாமே சின்னதா உடஞ்சுதான் முட்டாட்டா மாதிரி இருக்குங்க. முட்டாட்டை எல்லாம் பாரு. இது வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அடிக்கிற ஜார். இது வந்துட்டு பிளாஸ்டிக் தான், கிளாஸ் டைப். இது பிளாஸ்டிக் தான். இதுன்னா அப்புறம் இது பெரிய சைஸ். எப்பா இது கிளாஸியாகும். இது ஒரிஜினல் கிளாஸியா. கீழே போட்டா வச்சுக்க எல்லாம் கலகலன்னு உடஞ்சிட மாட்டுது. ஒரிஜினல் கிளாஸ். பாரு சவுண்ட் கேக்குதா? ஒரிஜினல் கிளாஸ். இது வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணும். பாரு இதுலயே போட்டிருக்கு 1 லிட்டருக்கு மேல 1.5 லிட்டரு பிடிக்கும். 1.5 லிட்டரு அடிக்கலாம் ஜூஸ். பார்த்து அவ்வளவு கெப்பாசிட்டி. பழத்தை கட் பண்ணி அப்படியே போடுறதுல பழத்தை அப்படியே தோலுரியா போட்டுறது. பழத்தை அப்படியே போடக்கூடாதியா. பழத்தை கட் பண்ணி தான் போடணும். அடுத்தது இங்க பாரு சின்ன இது. இது எதுக்கு? இது வந்துட்டு நம்ம ஏதாவது மசாலா ஐட்டம் அந்த மாதிரி ஏதாவது போட்டு அடிச்சுக்கலாம். இல்ல ஆனா இதுவும் ஜூஸர் தான். போட்டு அடிச்சுக்கலாம். எத்தனை வச்சு 3 ஆயிடுச்சு. இருமாப்ல. அடுத்தது மோட்ரு. இதுதான் மெயின். இதுதான் மெயின் பிக்சரே. ஊர் தான். இங்க பாரு. துபாய் வாசம் அடிக்குது மாப்பிள்ள. துபாய் வாசம் புதுசா சொல்றோம். துபாய் வாசம் அடிக்குது மாப்பிள்ள. துபாய் வாசனா அந்த ஊருக்குலாம் வந்தாக்க கடைங்க நான் கொஞ்சம் வெட்டி காட்டி எடுத்துட்டு வருவாங்கல்ல. வெட்டி கட்டி எடுத்துட்டு வருவாங்கல்ல. ஆமா. அப்ப அவங்க பெட்டி ஓபன் பண்ணா அப்படியே வாசம் அடிக்கும் பாரு. வாசனை அடிக்கும். பயங்கர கிளாரிட்டியா இருக்கு. பார்க்கவே நச்சு அழகா இருக்கு. இது வந்து சில்வர் இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, மொத்தம் 5 இருக்கு. ஸ்பீடு கண்ட்ரோல் 5 ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கு. இப்ப எந்த இடத்துல வச்சு நீங்க ஆன் பண்ண பாருங்க. இப்ப இங்க பாரு எல்லாமே வச்சாச்சா. லைனா பார்த்து லைனா வச்சாச்சா மோட்ரு. இது வந்து இவருதான் பெரியவன், இவன் நடுலவன். இவன் வந்து எல்லாத்துக்கும் சின்னவன். இவன் தான் இவங்களை வந்து போட்டு சுத்த விடுவான். இவங்கள பூஜை பண்ணிட்டு எல்லாம் சாமி கண்ணை கொளுத்தி விடுவோம். என்ன சொல்ற மாப்ள? எந்த ஒரு பொருள் புதுசா வாங்கிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுரும். சூட ஏற்றி நம்ம சாமி வீழ்ந்து கும்பிட்டு நல்லபடியா மிஷின் ஓடணுன்ட்டு வீழ்ந்து கும்பிட்டுருவோம். சரியா? எல்லாம் சாமி நைட்ல கண்ணுல வந்து குத்திரும். சாமி கும்பிட்டு நல்லபடியா உடம்பு பெருசாக்கணும். உடம்பு பெருசாக்கணும். அப்ப நல்லபடியா ஜூஸ் எல்லா பழத்தையும் கரகரன்னு கரைக்கணும். அரைச்சி தேங்காயில இருந்து கல்லுல இருந்து கண்டுபிடிச்சவங்க இதை போட்டுருக்க மாட்டாயா? டிஸ்டர்ப் பண்ணாதயா. கல்லு போட்டாலும் அரைக்கணும், மண்ணு போட்டாலும் அரைக்கணும், மரத்தே புடிங்கிட்டு வந்து விட்டாலும் எல்லாத்தையும் அரைன்னு அரைச்சிருந்தா. கடவுளே முருகா. சரியா? வேண்டியல நல்லபடியா ஓடணும் கடவுளே. யாரு கையாலையும் ஓடக்கூடாது. எங்க ரூம்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கடவுளே. நல்லபடியா சுத்தணும், நல்லபடியா ஓடணும். அவங்க போட்டா அரைக்க கூடாது, நான் மட்டும் போட்டாதான் அரைக்கணும் ஜூஸ். கடவுளே கீழே போட்டா உடஞ்சி போடும் கடவுளே. கடவுளே ப்ளீஸ் கடவுளே. நல்லபடியா ஓடணும். ரொம்ப நாளைக்கு நீண்ட நாளைக்கு எங்க மிஷின் ஓடணும் கடவுளே. நீதான் எங்களுக்கு பக்கத்துலயா இருக்கணும். ஒவ்வொரு நல்லா இருந்துச்சுன்னா ஊருக்கு எடுத்துட்டு போவாப்ல. ஒவ்வொரு வாட்டியும் நான் ஜூஸ் அரைக்கும் போது நீதான் என் பக்கத்துல நிக்கணும் கடவுளே. முனியப்பா, ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சக்தி பராசக்தி ஆண்டவரே அல்லா. என்ன எல்லா சாமியும் கூப்பிடுற? எல்லா கடவுளும் எனக்கு பக்கத்துலயா இருக்கணும். சாமி சாமி விந்து கும்பிடுறோம். விந்து கும்பிடுறோம்ல. கடவுளே எந்த தப்பு தண்டனை இருந்தாலும் மன்னிச்சு கடவுளே. என் மெஷின் நல்லபடியா ஜூஸ் அரைக்கணும். ஆரஞ்சு பழம் குடிச்சு நான் உடம்ப கம்மி பண்ணணும் கடவுளே. உடம்ப வந்து கம்மி பண்ணணும். ரொம்ப குண்டாயிட்டேன். உடம்ப ரொம்ப கம்மி பண்ணணும் கடவுளே. நீ தான் பக்கத்துணையா இருக்கணும். 2 3
4 5 6 7 8 9 10. கடவுளே கருப்பா பக்கத்துணையா இருக்கணும் கருப்பா நல்லபடியா ஓடுன மிஷினு.